கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது என்றால், நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி சார்பாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்காக இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கண் நாங்கள் இந்த அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி ஏன் உருவாக்கினோம் என்பதை ஒரு சிறிய வரலாறாக சொல்லிவிடுகிறேன். புரட்சித் தலைவருக்கு பிறகு கட்சியில் புரட்சித் தலைவருடைய படங்கள் சிறிதாக போட்டு அவமானப்படுத்தப்படுவதால் தொண்டர்கள் ஆதங்கப்பட்டார்கள். அதை நாங்கள் வெளிப்படுத்தி, நீங்கள் புரட்சித் தலைவர் தான் கட்சியின் நிறுவனர், அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும், அவர் படத்தை பெரிதாக போட்டு அடுத்த நிலையில்தான் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் படங்களை போட வேண்டும் என்று தொண்டர்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற தலைமை அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தொடர்ந்து புரட்சித் தலைவர் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் போட்டு அவமானப்படுத்துகிறார்கள். மற்றும் அகில உலக 3வது எம்ஜிஆர் மாநாடு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் இருக்கும்போது 1980இல் சேலத்தில் முதல் மாநாடும், 1986இல் மதுரையில் 2வது அகில உலக எம்ஜிஆர் மாநாடு நடத்தினார். அவர் மறைவுக்கு பிறகு இதுவரை 3வது அகில உலக எம்ஜிஆர் மாநாடு நடத்தப்படவில்லை. அதை நடத்த வேண்டும் என்று முன்பிருந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்களுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அகில உலக எம்ஜிஆர் 3வது மாநாடை நடத்த நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் போது அதை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். அதற்கு முன்னதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து புரட்சித் தலைவர் படங்கள் அவமதிப்பு, அவருடைய புகழ் பரப்பு நிகழ்ச்சி குறைவாக இருப்பதால் நாங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், தற்போது கழகம் உடைந்து விட்டது, அதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கடந்த 27/1/2026இல் இறுதி வாய்ப்பு கொடுத்து பிரிந்தவர்கள், அது 2021 தேர்தலை சந்தித்த ஒருங்கிணைந்த கழகத்தில் உள்ள அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால் இந்த தேர்தலில் திமுகவை எளிதாக வெற்றிக்கொள்ள முடியும் என்று நாங்கள் இறுதி வாய்ப்பு அளித்தோம். 27/1/2026இல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அனைவரும் ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்தால் 2016இல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவிலிருந்து 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 143 இடங்களில் வென்றார்கள். அதற்கு காரணம் கழகம் ஒற்றுமை. அதே ஒற்றுமையை கொண்டு வந்தால் நாம் கூட்டணி கட்சிகளை கெஞ்ச வேண்டியதில்லை. ஆகவே அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள் என்று இறுதி வாய்ப்பு அளித்தோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தலைமை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே புரட்சித் தலைவரின் ஓட்டு வங்கி வேறு கட்சிகள் சென்று வீணாகாமல் தடுக்க, புரட்சித் தலைவர் ஓட்டு வங்கியை மீட்பதற்காக நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கின்றோம். கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 44% ஓட்டு வாங்கியது. ஆனால் இப்போது நடந்த 2021 பாராளுமன்ற தேர்தலில் 21% தான் வாங்கியிருக்குது. மீதி 23% ஓட்டு அதற்கு கிடைக்கவில்லை. ஏன்னா அந்த 23% ஓட்டுகள் அதிருப்தியாக இருக்கிறாங்க. இப்போது உள்ள தலைமை மீது அதிருப்தியில் உள்ளனர். ஆகவே அந்த 23% ஓட்டுகளை நாங்கள் பெற விரும்புகின்றோம். ஆகவே நாங்கள் தான் உண்மையான புரட்சித் தலைவரின் வாரிசுகள் என்று சொல்லி இந்த கட்சியை உருவாக்கியிருக்கின்றோம். மேலும் புரட்சித் தலைவர் உருவாக்கிய பைலாவில் சாதாரண தொண்டனும் பொதுச் செயலாளருக்கு போட்டியிடலாம் என்ற விதியை இப்போது உள்ள தலைமையில் இருப்பவர்கள் மாற்றிவிட்டார்கள். 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 5 வருடம் தலைமை கழக நிர்வாகியே இருக்க வேண்டும் என்ற கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் புரட்சித் தலைவர் அப்படி செய்யவில்லை. சாதாரண தொண்டனும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற விதியை வகுத்திருந்தார்கள். அந்த விதியை இப்போது உள்ள தலைமை மாற்றிவிட்டது. நாங்கள் அந்த புரட்சித் தலைவர் உருவாக்கிய ஒரிஜினல் பைலாவை அப்படியே கொண்டு வந்து இந்த கட்சியில் வைத்துள்ளோம். ஒரிஜினல் பைலா சாதாரண தொண்டனும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரிஜினல் பைலாவை இந்த கட்சி கொண்டு வருகிறோம். அதாவது அதிமுகவின் ஒரிஜினல் பைலா எங்களிடம் இருக்குது. கட்சி பெயர் தான் எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி என்று மாற்றம் செய்யப்பட்டவர்கள் தவிர மற்றபடி புரட்சித் தலைவர் உருவாக்கிய ஒரிஜினல் பைலாவை நாங்கள் தான் உருவாக்கி இருக்கின்றோம். மற்றவர்கள் உரிமை மீட்பு குழு என்று சொல்லி நாடகம் பண்ணார்கள். அப்படிலாம் நாங்கள் செய்யவில்லை. முழுமையான முயற்சி எடுத்து ஒரிஜினல் அதிமுக பைலாவை எங்கள் கட்சியில் வைத்திருக்கிறோம். அடுத்து முந்தைய கடந்த 15/3/2027 நடந்த கூட்டத்தில் நாங்கள் எங்களை அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அந்த தேர்தல் அறிக்கை பிறகு இப்பொழுது வேட்பாளர் தேர்வு செய்து இன்றைய தேதியில் வேட்பாளர் பட்டியல்
உங்கள் முன் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். வேட்பாளர் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. வரிசை எண் 1, எம்ஜிஆர் ராஜா என்கின்ற சி ராஜமாணிக்கம் எம்ஏ, நிறுவனர் அண்டு பொதுச் செயலாளர், அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி. போட்டியிடும் தொகுதி சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மற்றும் திருத்தணி. 2, டி திரவி செல்வன், தூத்துக்குடி. போட்டியிடும் தொகுதி தூத்துக்குடி. 3, திரு மயிலாம்பாறை மாரி, நிறுவனர் பொதுச் செயலாளர், மயிலாம்பாறையார் பேச்சுரிமை கட்சி இதனுடன் கூட்டணி கட்சியாக உள்ளது. போட்டியிடும் தொகுதி சங்கராபுரம், கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு. அடுத்தது திரு கே ராஜமாணிக்கம், கள்ளக்குறிச்சி. போட்டியிடும் தொகுதி கள்ளக்குறிச்சி தனி தொகுதி. என் வரதராஜன், ஆத்தூர். போட்டியிடும் தொகுதி ஆத்தூர் தனி சேலம் மாவட்டம். திரு நாகசெல்வம், விடையூர் கிராமம். போட்டியிடும் தொகுதி திருவள்ளூர் தனி தொகுதி. திரு கோபிநாத், சரஸ்வதி நகர் திருமலவாயில் ஆவடி. போட்டியிடும் தொகுதி ஆவடி. திரு மாரிக்கண்ணு, மயிலாம்பாறையார் வடசெட்டியந்தல் கிராமம். போட்டியிடும் தொகுதி ரிஷிவந்தியம். திரு ஜெனிஸ் எம்ஏ, குளச்சல். போட்டியிடும் தொகுதி குளச்சல். திரு KS மணி, வழக்கறிஞர், கன்னியாகுமரி. போட்டியிடும் தொகுதி கன்னியாகுமரி. திரு S தங்கபாண்டி, BSc B.Ed, திருநெல்வேலி. போட்டியிடும் தொகுதி திருநெல்வேலி. திரு கே கமலக்கண்ணன், கீழ்நல்லாத்தூர், திருவள்ளூர் மாவட்டம். போட்டியிடும் தொகுதி சோளிங்கர். இது முதல் பட்டியல். இன்னும் அடுத்த பட்டியலை விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். இது ஃபஸ்ட்டு 12, மீதெல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்பப்போ நாங்கள் வெளியிட்டுருவோம். ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசரம் இதை ஸ்டார்டிங் நாங்கள் வெளியிடுறங்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் தான். அதை போட்டி வந்து கேஸ் சிலிண்டர் சின்ன வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட்டில் கொடுன்னு சொன்னாங்க. அதை ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட்டில் 19ஆம் தேதி அனுப்பிச்சிட்டோம். அனுப்பிச்சப்பல அநேகமாக நேற்று டெல்லி வைக்கல்கிட்ட கேட்டோம், உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அநேகமாக நாளைக்கு நாளைக்கு எங்களுக்கு அந்த காமன் சிம்பிள் கேஸ் சிலிண்டர் வந்துடும். அநேகமாக ரிஜிஸ்டர் நம்பர் அது கூட வருதுன்னு சொல்கிறாங்க. 2 வந்துடும். இங்கே பாருங்க, அதுதான் எலெக்ஷன் கமிஷன் இது தபால் வந்தது. சீல் நேற்று வந்து ஒரு 2 பேர் தாக்கல் பண்ணுங்க. மீதெல்லாம் நாளைக்கு தான் தாக்கல் பண்ணுவாங்க. அவரை மீதி இன்னும் வர வர நாங்கள் லிஸ்ட்டு அறிவிப்போம். இன்னொன்று, இது வந்து நாங்கள் ஏன் போட்டிடுறோன்னா, புரட்சித் தலைவருக்கு இன்னும் செல்வாக்கு இல்லாத மாதிரியே அவர் படத்தை சிறிதாக போட்டு ரொம்ப இது பண்ணுறதுனால புரட்சித் தலைவருக்கு என்ன வேல்யூ இருக்குன்றதுக்காக தமிழகம் பூரா நாங்கள் போட்டியிட்டு புரட்சித் தலைவர் மீது அன்பு வைத்துள்ள பொதுமக்கள், பக்தர்கள், தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கணக்கெடுப்பு செய்வதற்காக தான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடணும். தமிழகம் பூரா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு. அதுக்கு இந்த தேர்தலை ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். சொல்லுங்கள். சரிங்க. ஆமாம். சரி. சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் யாரும் அரசு செய்ய முடியாது, தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் டிஎம்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒன்று வேணாம் சார். உதாரணம், அமைச்சர் இருக்கிற துரைமுருகன், அவர் வந்து ஒரு முறை தலைவர் கேட்குறாராம், உனக்கு யார் தலைவர் கட்சிக்குன்னு கலைஞருங்கிறாரு. அப்போ நான் யாருன்னு கேட்க முடியாது, நீங்கள் எனக்கு கடவுள் அப்படிங்கிறாராம். அது எந்த கட்சியில் இருந்தாலும் தலைவர் மேலே விசுவாசம் உள்ளவங்க 95% இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கலாம், ஆனால் ஓட்டுன்னு வரும்போது ஒரு 45% தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் 95% விரும்புகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த அமைச்சர் சொல்லல, அவர் வந்து தலை மேலே விருப்பம் தான், ஆனால் கட்சின்னு வரும்போது அவர் கட்சி ஓட்டு போடுறாரு, டிஎம்கே விரும்புகிறாரு. ஆனால் அவர் விசுவாசம் எம்ஜிஆர் மேலே இருக்குது. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து 95% இன்னைக்கு தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் மேலே விருப்பம் இருக்குது. ஆனால் கட்சி ஓட்டுன்னு வரும்போது அவங்க விருப்பப்பட்ட கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி தொகுதியில் நான் கேட்டிருக்கோம், அவன் வந்தால் நிற்க வைப்பான். இல்லை, நான் வந்து இப்போ 2 தொகுதியில் நிற்கிறேன். 2 தான் ஒரு ஆள் நிற்க முடியும். இல்லை சார், 2 தான் நிற்க முடியும், மேக்சிமம் 2 தான். அதனால் வந்து RK நகர் போட்டால் ஒன்று திருத்தணி போட்டிருக்கோம்.
ஏன்னா இப்போ டைம் கம்மி சார், அதனால தான். டைம் இல்லை, அதனால தான். இல்லை இல்லை, நேற்று ஒருத்தர் வந்து நாமே ஃபைல் பண்ணிட்டார். நேற்று ஒருத்தர் அந்த மயிலாம்பரை மாறிங்கிற ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டாரு, பண்ணிட்டாரு. மீதெல்லாம் 2ஆம் தேதி பண்ணுவாங்க. அது இப்போ சொல்ல முடியாது, லிஸ்ட்டு வந்துட்டு இருக்கு. ஆ ஆ சின்னதான் கேஸ் சிலிண்டர். அது காமன் சிம்பிளுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அது அலாட்மெண்ட் வந்துடும். ஆ ஆ ஆ ஆ சார் சார் இன்னொன்று சார் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் எம்ஜிஆர் மன்றத்தினர் வந்து பல வருஷமா புறக்கணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திராலாம் 15 வருஷமா எம்ஜிஆர் மன்றத்துக்கு போஸ்டிங்கே போடல. 15 வருஷமா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு எம்ஜிஆர் மன்றத்துக்கு போஸ்டிங்கே போடல. அதனால அந்த மகாராஷ்டிராவில் ஒருத்தர் பொதுக்குழு உறுப்பினர் KS மணிங்கிறவர் விலகிட்டார். அப்படி எம்ஜிஆர் மன்றத்தை புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அகில உலக 3வது எம்ஜிஆர் மாநாடு நடத்தலான்னு விரும்புகிறோம். அதற்கு காலம் சூழ்நிலை ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயம் நடத்துகிறோம். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு முக்கியத்துவம் தராதனால தான் நாங்கள் அவர் ஏன்னா கட்சிக்கு நிறுவனர் அவர் தான். இப்போ எத்தனை பேர் கட்சிக்கு வரலாம், பொது செயலாளர் போகலாம் வரலாம். இப்போ ஓனர் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க. மேனேஜர் மாறலாம், ஓனர் ஒருத்தர் தானே, ஓனர் தான் அவர். இப்போ பொது செயலாளர் எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓனர் பேர் தான் என்றைக்கு போனால் அந்த பொது செயலாளர் இருக்க வரையும் அவர் போட்டால் பெருசாக போட்டுக்கலாம். அவர் போயிட்டாருன்னா அடுத்து ஓனர் தான் அங்கே மெயின். அதனால் ஓனர் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால் புரட்சித் தலைவருக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த திராவிட ஆட்சி வந்திருக்க முடியாது. 1967 அவர் குண்டுடிப்பட்டு அவர் போட்டோ வச்சு தான் ஓட்டு கட்டி தான் அப்படிப்பட்ட காங்கிரஸை வீழ்த்த முடியுது. இல்லைன்னா முடியாது. யார் கிங் மேக்கர்னு சொன்ன காமராஜரை வீழ்த்துனா ரொம்ப கஷ்டம். அண்ணாவை பெரியாரை கூட முடியல. ஆ ஆ ஆமாம் ஆமாம் அதே தான் சார். பெரியார் இருக்கிறா சார் அடிஷனல் அந்த சார். இப்போ வந்து புரட்சி தலைவர் வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்கும்போது அவர் காந்தி தான் தலைவர் ஏற்றிட்டார். ஃபர்ஸ்ட் தலைவர் அவர் காந்தி தான். 2வது அப்புறம் திமுக சேர்ந்தார் அண்ணாதுரை. அதனால் அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் 2 பேர் தான். காந்தி ஃபர்ஸ்ட்டு, 2வது அண்ணா. அதனால தான் 2 எம்ஜிஆர் போட்டு 2 இதையும் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். பெரியார் வந்து அண்ணாவுக்கு தலைவர் அவர். ஆனால் எம்ஜிஆருக்கு தலைவர் யாருன்னா ஃபர்ஸ்ட்டு காந்தி, 2வது அண்ணா. அண்ணாவுக்கு தலைவர் தான் பெரியார். இப்போ கூட நாங்கள் இந்த பைலாவில் வந்து என்ன போட்டுக்கோன்னா, ஆனால் அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் வந்து புரட்சி தலைவர் தான், அமரர் எம்ஜிஆர். இது மாற்ற முடியாத விதின்னு போட்டுக்கோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை கட்சி நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்கோசம் தான் அவைத்தலைவர், துணை அவைத்தலைவர் பதவி உருவாக்கியிருக்கோம். ஆனால் கட்சியின் நிரந்தர தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் போட்டுக்கோம். அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, இந்த கட்சிக்கு தலைவர் கிடையாது, நான் பொதுச் செயலாளர் தான், கட்சிக்கு தலைவர் வந்து தந்தை பெரியார் தான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை ஆரம்பிக்கும் போது இந்த கட்சிக்கு தலைவர் அறிஞர் அண்ணா தான், நான் பொதுச் செயலாளர் தான் அப்படின்னாரு. ஆனால் இப்போ நாங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் புரட்சி தலைவர் பேரில். ஆனால் இந்த கட்சிக்கு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நாங்கள் பொதுச் செயலாளர் தான். ஆ ஆ இருங்க அது சார், அது நாங்கள் எவ்வளோ வற்புறுத்தி தரோம். ஆ ஆமாம் ஆமாம் முக்கியத்துவம். அதாவது அந்த விதியில் மாற்றணும் சார். அந்த தொண்டனுக்கு சாதாரண உறுப்பினர் போட்டியில் அந்த விதியை மாற்றினாங்களே, அது பழையபடி கொண்டு வர ஒரிஜினல் எம்ஜிஆர் பைலாவை கொண்டு வரணும். தலைவருக்கு 1987 முன்னால் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே முக்கியத்துவம் கொண்டு வரணும். இந்த புரட்சி தலைவர் அம்மா பேரவைலாம் இருக்கக்கூடாது, எம்ஜிஆர் பேரில் தான் எல்லாமே இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ கூட இருங்க பாருங்கள், இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பிரச்சாரம் பண்ணார். இந்த வேனில் பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேனில் அம்மா படம் இவ்வளோ பெருசு, இவர் படம் ஸ்டாம்ப் சைஸ். இது வந்து 2021 தொண்டர்கள் கேட்டாங்க, இப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 5 வருஷமா கேட்குறாங்க, சட்டப்படவே இல்லை. இப்படி தான் இருக்குது. இப்படி தான் அவர் இவங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர் தான். இவங்க கட்சியுடைய மெயின் நிறுவனர் தான். இவங்களையும் போடு, இவங்களை அடுத்த நிலை போட்டு தான் சொல்கிறான், போட வேணும்னு சொல்ல. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர் முக்கியத்துவம் கொடுத்து கட்சி நிறுவனர் இவரால் தான் இன்றைக்கி திராவிட ஆட்சியை இன்றைக்கி 50 வருஷம் நடக்குது. காரணம் இவரெல்லாம் திராவிட ஆட்சியை இன்றைக்கி தமிழ்நாட்டு வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து அவமானப்படுத்துறீங்க. இவங்க வந்து 1982 தான் கட்சிக்கு வந்தாங்க. 72 82 வந்து அதிமுக 2 எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்குது.
அப்புறம் தான் இவங்க 82 அம்மா அந்த கட்சி அவங்க படத்தை போடுன்னு சொல்லல, நாங்கள் போட வேணாம்னு சொல்ல, போடுங்க, தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவ்வளோதான், நிறுவனருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அடுத்தது அடுத்த 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 லெவலில் போடுங்க. நாங்கள் வந்து அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் ஏன் கெஞ்சின்னு படத்தை போடணும், நாங்களே போட்டோம், டபுள் எம்ஜிஆர் போட்டுக்கிட்டோம். உங்கள்கிட்ட ஏன் நாங்கள் கெஞ்சினோம், அதே மாதிரி விதியை மாற்றுறதுக்கு அதை கேன்சல் பண்ணும் உங்கள்கிட்ட நாங்கள் ஏன் கெஞ்சினோம், நாங்களே கொண்டு வந்துட்டோம், அந்த பயிலாவை கொண்டு வந்துட்டோம், நாங்களே கொடியை கொண்டு வந்துட்டோம். அவங்கவுங்களே இல்லை இல்லை அவங்கவுங்களே நீங்கள் சிம்பிளாக செஞ்சுங்கன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்குன்னா, இது ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, ஓட்டுக்கு பணம் வாங்கினா 1 வருடம் ஜெயில் தண்டனை. ஆனால் அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிக்க மாட்டேங்கிறாங்க, மற்றதெல்லாம் அறிவிக்கிறாங்க, 100% ஓட்டு அளியுங்கள், உங்கள் கடமை. இல்லை, அதனால் அந்தந்த வேட்பாளரை சிம்பிளாக செலவு செஞ்சு சொல்லிட்டான், அவ்வளோதான். நாங்கள் அவங்ககிட்ட எதுங்க நிதி யார்ட்டையும் நாங்கள் கேட்கலிங்க, விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்குவோம், அவ்வளோதான். இல்லை சார், நாங்கள் எங்கள்கிட்ட கை காசு போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோம். சார் இப்போ பேரஞ்சர் அண்ணா வந்து 1949 டிஎம்கே ஆரம்பித்தார். அப்போ காரு கூட கிடையாது அவருக்கு, காரு வாங்கிட்டா ரொம்ப நாள் ஆச்சான். அப்படி அவங்கள மலையில் அந்த ஆரம்பிக்கும் போது மழை பெஞ்சிட்டு இருந்து சும்மா ஒரு அந்த பூங்கால ஆரம்பித்தாங்க, கட்சி ஆரம்பித்தாங்க. அப்போலாம் கட்சி ஒரு கார் கூட கிடையாது, தலைவருக்கு ஒரு கார் கிடையாது. அப்படிலாம் அவன் இன்னொன்று அவங்க கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் எலெக்ஷன்லாம் நிற்கலை, ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை. 49 ஆரம்பித்து 57 தான் எலெக்ஷன் நின்றுது டிஎம்கே. 9 வருஷம் நிற்கல, ஏன்னா பொருளாதாரம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து என்னென்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அப்போ வந்து ஊர் போய் தான் ஆகணும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, யூடியூப் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, எங்கே அடித்தாலும் இப்போ ஈஸியாக பிரச்சாரம் பண்ண முடியாது. அதனால் இப்போ செலவு பண்ண வேண்டியதில்லை. இப்போ வேட்பாளர் அறிமுகம் பண்ணி டெபாசிட் கட்டினாலே போதும். நாங்கள் அப்புறம் யூடியூப் இருக்குது, டிவியில் நியூஸ் போட்டு சின்னம் காட்டிட்டு அவ்வளோதான் போதும். என்ன சொல்லுன்னா, அதுங்க இதுவரை நடந்த ஆட்சி வந்து திராவிட ஆட்சி சொல்கிறாங்களே, திராவிட ஆட்சி, அடுத்தது திராவிட மாடல் 2.0ங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து 1.0வே அராஜகம். இப்போ அது மீண்டும் வந்தால் 2.0ங்கிறது இன்னும் டபுள் அராஜகம் மாறிடும். அது மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு கட்சி புதுசாக வந்துருக்குது, தாவேக்குன்னு. அது வந்து இவங்க வந்து 1.0 தான் அராஜகம் சொன்னால், அது ஸ்டார்டிங்லேயே 3.0 அராஜகத்தில் இருக்குது. அது தப்பு தவிர வந்தால் 4 அராஜகத்தில் வந்துடும். சரி சார், இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று அதாவது அதிமுக 2014 தேர்தலில் 44% வாங்குது. இவங்க வந்து 2021 21 தான் வாங்கினாங்க. அந்த மீதி 23% பேர் இருக்காங்களா, அவங்க ஓட்டை நாங்கள் கேட்குறோம். நாங்களும் எம்ஜிஆரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், அவருடைய வாரிசுக்கு தான். அவங்கள பிடிக்கலாம் என்ன, எங்களுக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்குறான். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, வழக்கமாக மக்கள் வந்து 65% தான் ஓட்டு போடுறாங்க சராசரியா. அதை வந்து இன்னும் ஒரு 20-25% சேர்த்து போட்டுன்னு கேட்குறான். சேர்த்து போட்டால் அந்த 20 எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து புதியவர்கள். தமிழகம் வந்து இதுவரை போதுமா? இல்லைங்க, தமிழகம் இதுவரைங்க புதுசு பார்த்தா ஃபஸ்ட்டு இல்லைங்க, தலைவருக்கு பிறகு அம்மையாரை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள். அப்புறம் அம்மையார் பிறகு முக ஸ்டாலின். அது புதுமுகத்தை தான் மக்கள் விரும்புவாங்க. இப்போ நாங்கள் புதுமுகம், அதாவது எம்ஜிஆர் வந்து கடந்த 10 ஆண்டு ஆண்டார்ல, அதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் எல்லா துறையிலும் இருக்குது. அந்த எம்ஜிஆர் ஆட்சியை நாங்கள் 2.0, டாக்டர் எம்ஜிஆர் நல்லாட்சி 2.0வை நாங்கள் தரோம். நிம்மதியான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி நாங்கள் தரோம். அவரது புகழ் காக்கவும், அவர் புகழ் வளர்க்கவும், அவரது பாதையில் மக்கள் சேவை செய்யவும் உருவாக்கப்பட்டதால் அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி. அதை மீண்டும் 2021 பிளவுபட்ட போது அதை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தற்போது கடைசி முயற்சி செய்தோம். இந்த ஜனவரி மாதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே புரட்சித் தலைவர் ஓட்டு வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவரின் நல்லாட்சி 2.0வை மக்களுக்கு நாங்கள் தருகிறோம். நாங்கள் புதுமுகம், புரட்சித் தலைவரின் வழியில் நடப்பவர்கள், நியாயமாகவும் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை டாக்டர் எம்ஜிஆர் நல்லாட்சி 2.0 நாங்கள் கொடுக்குறோம். ஏற்கனவே நடந்த திராவிட மாடல் ஆட்சி அராஜகம்.
அடுத்து இன்னொரு ஆட்சி நாங்கள் வருவோம்னு சொல்கிறாங்க. அது தாவேகா, அது இதை விட அராஜகமாக இருக்கும். இன்னொரு ஆட்சி எடப்பாடி தலைமையாக அவங்க வந்து அடிமையாச்சு. அவங்களால சுயமாக செய்ய முடியாது. அங்கே மேலே கேட்டு கேட்டு தான் செய்வாங்க. அடிமையாச்சு. அவரால் முடியாது. இன்னொருத்தர் வந்து நாம் தமிழர்கள் வாயை திறந்தா பொய்யர்களாச்சு. இது நாளும் வேணாம். நல்லாட்சி டாக்டர் எம்ஜிஆர் நல்லாட்சி நாங்கள் தரோம். 2.0 கொடுக்குறோம் உங்களுக்கு. 10 வருஷம் எம்ஜிஆர் என்ன எப்படி கொடுத்தாரு? மின் கட்டணம் உயர்த்தாமல் பஸ் கட்டணம் உயர்த்தாமல் விலைவாசி கூட உயர்த்தலை. 10 வருஷம் அப்படி கண்ட்ரோல் நடத்துகிறார் ஆட்சியை. ஏழை எளிய நடுத்தர மக்கள் நலம் பெற வளம் பெற நாங்கள் டாக்டர் எம்ஜிஆர் நல்லாட்சி 2.0 மக்களுக்கு தர விரும்புகிறோம். ஆகவே எங்களுக்கு திமுகவை எதிர்க்கும் அனைவரும் வேறு கட்சிகள் ஓட்டு போட்டால் ஜெயித்து விடுவார்கள். ஆகவே அனைவரும் நாம் தமிழருக்கோ தாவகவுக்கோ மற்ற யாருக்கும் போடாதீங்க, எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு போட்டால் நாங்கள் டிஎம்கே எதிர்த்து ஜெயிச்சு டாக்டர் எம்ஜிஆர் நல்லாட்சி 2.0 நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம். இன்னொன்று, இப்போ வந்து வேட்பாளர் தேர்வுக்கு 1 கோடி 2 கோடி வாங்குறாங்க. இதுதான் ஊழலுடைய ஆரம்பம். அந்த வேட்பாளர் ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்து செலவு செஞ்சு ஜெயிச்சானா அந்த காசை அந்த பதவியிலிருந்து தான் சம்பாதிக்கிறான், ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறான். அதனால் ஊழலுடைய ஆரம்பமே இங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால் நாங்கள் வந்து வேட்பாளர்கிட்ட பணம் வாங்குறதில்ல. அதனால் நாங்கள் எங்கள் ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். இன்னொன்று, ஓட்டுக்கு பணம் வாங்க வேணான்னு மக்களை கேட்டுக்கிறோம். ஏன்னு வச்சுக்க, ஓட்டுக்கு பணம் வாங்கினா கெட்டவங்க தான் ஊழல் பண்ண படத்தை கொடுப்பாங்க. அதனால் கெட்டவங்க ஜெயிப்பாங்க. கெட்டவங்க ஜெயிச்சானா ஊழல் பண்ணுவான். அதனால் ஓட்டுக்கு பணம் வாங்காமன்னா நல்லவங்க வருவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க, நல்லவங்க ஆட்சிக்கு வருவாங்க, நல்லாட்சி நடக்கும். அந்த நல்லாட்சியை நாங்கள் தரோன்னு சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அம்மையார், புரட்சித்தலை அம்மையார் புதுமுகம் கொடுத்தீங்க. அடுத்தது மு.க. ஸ்டாலின் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டீங்க. அதனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு நாங்கள் தமிழக மக்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டோம். அத்துடன் இந்த அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட விரும்புபவர்கள் 81481154க்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேட்பாளருக்கு பணம் வாங்க மாட்டோம், நியாயமாக நிற்கலாம்.